ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நீ நிஜமா சிரிக்கிறடா என்றார் காஞ்சி பெரியவர். வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகத்தின் ஆன்மீக அனுபவம். ஒரு நாள் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்றிருந்த போது, நீ நிஜமா சிரிக்கிறடா என்றார். நான் அப்பாவியாக குழந்தை போல, பொய்யா சிரிக்கிறவங்க கூட உலகத்தில் இருப்பாங்களா சாமி என்று கேட்டுவிட்டேன். பெரியவா தொடர்ந்தார். நேற்று வந்து பார்த்தப்போ என்ன சொன்ன? எதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தேன்னு சொன்ன? ஏன் டாக்டரோட கம்பவுண்டர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொன்னேங்க. அப்புறம் என்ன சொன்ன? அப்படியே பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தேன்னு சொன்னியோ இல்லையோ? ஆமாங்க. எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாடா. பட்டு புடவை வாங்க வந்தவா கூட பெரியவாளை பார்க்கணுன்னு வந்து தான் சொல்லுவா. நீ நிஜத்தை பேசுவ, நிஜமாக சிரிப்ப, உனக்கு ஒரு குறையும் வராது. ஆஹா, அந்த கணத்தில் இப்பிறவி எடுத்ததின் முழு பயனையும் பெற்றுவிட்டாற் போல உணர்ந்தேன். மெய் முழுவதும் சிலிர்த்தது. ஒரு வில்லுப்பாட்டில் ஆதிசங்கரர் கதையை சொல்ல உத்தரவான போது அவரே கதையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று அருள்மொழிந்தார். காலடியில் கதை ஆரம்பிக்குமே, அதை எப்படி சொல்லுவ என்று கேட்டார். திருவனந்தபுரம்னு ஆரம்பித்தா சரியாக இருக்காதுங்க, திருவாங்கூர் சமஸ்தானம்னு ஆரம்பிக்கட்டுமா என்று நான் கேட்க அவரிடம் அமைதி. அவருக்கு அதில் சம்மதமில்லை என்று புரிந்து கொண்டு, சேர்நாடுன்னு சொல்லலாமா? அதற்கும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. அடுத்து என்ன சொல்வது என்ற குழப்பத்தோடு நிற்கிறேன். பரசுராம கஷேத்திரம்னு ஆரம்பி. அவரது ஆழ்ந்த சிந்தனை என்னை ஆச்சரியப்படுத்தியது. இதேபோல் ஒரு நாள் மாலை வேளையில் பெரியவாளை தரிசிக்கச் சென்றேன். கிணற்றடியில் சிவஸ்தானம் என்று நினைவு. கிணற்றின் அந்த பக்கத்தில் பெரியவா, இந்த பக்கத்தில் நான். பக்கத்தில் இருப்பவரையே தெளிவாக காண முடியாதபடி இருள். அவர் கேட்க நான் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். திடீரென்று, ஏண்டா கச்சேரி பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கியே, நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியுறதாடா? பெரியவா உருவம் தெளிவாக தெரியாத சூழ்நிலையில், ஓ நல்லா தெரியுதே என்று நான் பொய் சொல்ல முடியாது. அதே சமயம் இத்தனை நேரம் சரளமாக உரையாடிய பின்பு தெரியவில்லை என்றும் பதில் சொல்ல என் மனம் இடம் தெரியவில்லை. நான் சென்னையில் இருந்தாலே என் கண்ணுக்கு நீங்கள் காட்சி தருவீங்களே என்றேன். அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை மானசீகமாக உணர்ந்தேன். இங்கே வா என்று அழைத்தார். கிணற்றை சுற்றி கொண்டு அந்த பக்கம் போனேன். பிரசாதம் கொடுத்துவிட்டு அடுத்து இன்னும் எதையோ வழங்கினார். அது ஏதோ ஒரு படம் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. வெளிச்சமான இடத்துக்கு வந்ததும் அது என்ன படம் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். மகா பெரியவா சாந்த ஸ்வரூபியாக பூஜை செய்து கொண்டிருந்த அற்புதமான புகைப்படம். என் வீட்டு பூஜை அறையில் வைத்தேன். படத்தின் முன்னே அமர்ந்தேன். என்னையும் அறியாமல் என் உதடுகள் உச்சரிக்கத் தொடங்கின. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.